போரில் தோற்ற இஸ்ரேல், 12 பில்லியன் டாலர்களை கொடுத்திருக்கக்கூடிய அமெரிக்கா, பாஜகவை அலறவிட்ட சீனிவாசன் இஸ்ரேலை கதறவிட்டார். பொது உலகிற்கு வந்த உண்மை செய்தி. குறிபார்த்து சுடுபவரை அடித்து தூக்கிய ஹிஸ்புல்லா, ஒளிந்து கொண்டவனை ஒளித்து கட்டிய ஹிஸ்புல்லா வீடியோக்கள், லீக்கான இஸ்ரேலிய உளவு தகவல்கள், பதறி துடிக்கும் நெத்தன்யாகு, அமெரிக்காவை துரத்தி அடித்து ஆயுதம் தயாரிக்க தயாரான நெத்தன்யாகு, இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிய ரஷ்யா, பாலஸ்தீனம் இல்லாமல் எதுவும் இல்லை களத்தில் இறங்கிய கத்தார், ஈரானில் மூடப்பட்ட விமான நிலையம், மேற்கு கரையில் கொல்லப்பட்ட ரஹாத், 34 பேரை பலி கொடுத்த சமியா, காசா வாசியினுடைய கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளையும் அந்த செய்திகளை ஒட்டி வரக்கூடிய வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இந்த பதிவுல இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈரானுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய 12 பில்லியன் யூஎஸ்டி, இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் கத்தார் வழியா 12.5 பில்லியன் யூஎஸ்டி போகுது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஆதாரப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாகவே இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், நாங்கள் இன்னைக்கு ஈரானுக்கு கொடுக்க போகிறோம் 12 பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரங்க கொடுத்துருக்காங்க. பதிலுக்கு நெத்தன்யா எப்படி பத்தி எரியுது, அவனுக்கு கீழே பத்தி வச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்க போயிடுவான். அந்த மாதிரி அவனுக்கு அப்படியே தகன்னு இன்னைக்கு இஸ்ரேல்காரங்க துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக நெத்தன்யாகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 12.5 பில்லியன் யூஎஸ்டி கொடுத்தப்ப ஒப்பந்தத்தில் என்ன இருக்குன்னா, நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதா ஒப்பந்தம். அந்த 14 ஒப்பந்தத்தில் கூடிய ஒரு அம்சம். ஆனால் இன்னைக்கு அமெரிக்கா கொடுத்துட்டு எங்கள் விவசாய பொருள்லாம் வாங்கணும், எப்படி இந்தியாவை மிரட்டி ஒரு கட்டத்தில் வாங்க வைக்க முயற்சி செஞ்சாங்க. முடியவே முடியாது. எங்கள் மோடிஜி சொன்னார் முடியாதுன்னு. இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய வாரியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் மோடி எப்படி பேசி விட்டார் பாருங்க, அமெரிக்காவுடைய கட்டளைக்கு அணிபடியாக பேசிட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் செகண்ட் டைமு மோடியினுடைய பேர் எப்சினுடைய ஃபைலில் அடிபட்டவுடனே குபீர்னு போய் விழுந்து இல்லை நான் வாங்கிக்கிறேன், மக்காச்சோனம் எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியான ஒரு தோணியில், அதாவது ஒன்றிய பயந்த அரசாங்கம், அதாவது நம்ம இப்போ சொல்கிறது பாஜகவினுடைய கையாளாகத்தன்மையை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி ஒரு காரியத்தை ஈரானுக்கு செய்ய பார்த்தாங்க. 12.5 பில்லியன் டாலர் கொடுத்துட்டோம்ல, அதுக்கு நீ கோதுமை வாங்கணும், எங்கள் இத்து போன மக்காச்சோளம் வச்சுருக்கிறோம், அந்த இத்து போன மக்காச்சோளத்தை வாங்கணும்னுக்கு அதெல்லாம் நீ பேசவே கூடாது. அவங்களுடைய ஸ்போக் பேர்சனாக இருக்கக்கூடிய இஸ்மாயில் பக்காய் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எதுவுமே பேசக்கூடாது, ஒப்பந்தத்தெலாம் இல்லை, நாங்கள் என்ன வேணாலும் செலவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்ல. பதிலுக்கு அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த 12.5 பில்லியன் யூஎஸ்டி போனால் இதை காசை வச்சவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க உடனே ஆயுதங்களை தயாரிப்பாங்க, ஹிஸ்புல்லாவை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க, ஹமாஸை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, இல்லை இல்லாத ஒரு விஷயத்தை ஒரு புறம் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஈரானுடைய நிலைமை அப்படியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூஎஸ்டி வாங்கணும்னு சொன்னோன்னா மில்லியன் கணக்கில் திரகங்களை கொடுத்தா தான் பெறக்கூடிய ஒரு அளவுக்கு அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இந்த போர் நிறுத்தத்தில் புனரமைப்புக்காக பொருளாதாரத்தை வாங்குவதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அம்சம். அதனால் ஆயுதங்களுக்கு கொடுப்பதற்கான, ஆயுதங்கள் செய்வதற்கான அந்த வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஈரானுடைய சூழ்நிலைங்க. இதுக்கிடையில் கலிபாப் அவர்கள், அவங்களுடைய பேச்சுக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலிபாப்புக்கு எதிராக IRIB ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இன்னைக்கு அணு ஆயுதத்தை பற்றி நாங்கள் முழுவதுமாக நாங்கள் இது பண்ணிடுவோம், எதுவுமே நாங்கள் செய்ய விட மாட்டோம், IAEA நாங்கள் உள்ள அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லி கலிபாப் ஒத்துக்கிட்ட மாதிரி முதல் பேச்சுவார்த்தை நடைபெற்றவுன்னா ஈரானில் என்ன ஆகுதுன்னு சொன்னால், முழுவதுமாக அங்கே தடை போடக்கூடிய அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்குன்னா IRIB என்ன சொல்கிறாங்கன்னா, கலிபாப் போன அந்த விமான நிலையத்தை முற்றுகை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இராணுவம், இந்த IRIBயும் IRGC இதெல்லாம் கனெக்டிவிட்டியில் உள்ளது, அவங்களுடைய செய்தி சேனல் தான், அதாவது IRGCயினுடைய செய்தி சேனல் தான் IRIB. அவங்க என்ன சொன்னால் முழுவதுமாக மூடுங்க அப்படின்னு சொல்லி கலிபாப்புக்கு எதிராக பேசுகிறப்ப கலிபாப் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உண்மையிலேயே ஈரான் பெற வேண்டிய பாடம் இது. என்னென்னா, கலிபாப் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நீங்கள் மூணுனீங்கன்னா லெபனான் வாசியில் என்ன ஆவாங்க, நாங்கள் போர் நிறுத்தத்தை பற்றி பேசணும், 24 மணி நேரத்தில் அங்கே போர் நிறுத்தம் வந்துச்சு, பல மக்கள் உயிரிழக்காமல் இருந்தாங்க. குறிப்பாக அவர் சொல்லும்போது சியா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்படி பேசக்கூடாது, தவறு, மனுஷனுடைய உயிர்களாகத்தான் பார்க்கணும். அப்படி பேசாமல் அவர் என்ன பேசினார்னா, சியாக்களுடைய ரத்தங்கள் போகாமல் இருந்திருக்கும்ல,
அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது இந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டனால இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு, பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. இதுதாங்க ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகளாருடைய காலத்தில் நடந்தது. முழுக்க முழுக்க இந்த ஒப்பந்தத்தை பார்த்தா நபிகளாருக்கு எதிராக இருந்த ஒரு ஒப்பந்தம் இருந்தாலும் போட்டுக்கிட்டாங்க. அந்த போர்ல அந்த ஒப்பந்தத்தில் நபிகளாரும் அவளை ஒட்டி இந்த தோழர்களும் வெற்றி பெற்றாங்க. இதை ஈரான் புரிஞ்சுக்கணும். ஈரான் நபி தோழர்கள் விஷயமா அவங்ககிட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இருக்கு. ஆனா இறைவனுடைய ஏற்பாடு பாருங்க. இந்த இறைவனுடைய ஏற்பாட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலை கூட்டு வந்தான், 2 பேர் எதிராகி போயிட்டாங்க. அதே சமயம் இறைவன் ஈரான் கொடுக்குற பாடம் என்னன்னு சொன்னால், பாரு, நபித்தோழருடைய வாழ்க்கை, அவருடைய சம்பவம், நபிகளாரை அவங்க நேசித்த முறையிலையும் உனக்கு ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு இறைவன் வச்சிருக்காங்கிறதா நிதர்சனமான உண்மை. பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விஷயத்தை கலீஃபா சொல்லியிருக்காரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரபரப்பாக இருக்குது மத்திய தரைக்கடல். எப்படின்னா மசூத் பசக்சியான், அப்பாஸ் அராக்சியா பாகிஸ்தான் போகிறாங்க. பாகிஸ்தான் போனால் அவன் F-16 விமானத்தை 2 வந்து பாதுகாப்போடு வருது. இது வழக்கத்துக்கு மாற்றமாக இருக்குது. பல முறை இவங்க போயிருக்கிறாங்க. அப்படி போயிருக்கப்பெல்லாம் இந்த மாதிரி அப்பாஸ் அராக்சியா இதுக்கு முன்னாடி போனார். அப்படி போகும்போது இந்த மாதிரி விமானமெல்லாம் வந்து நம்ம பார்க்கவே முடியல. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியும், விமானம் 2 பாதுகாப்பு வருது. இந்த இடத்துல கலீஃபா அவர்கள் பேச்சுக்கு போகலை அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது எதுக்காக இருக்கலாம்? ஒருவேளை இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தனால, ஈரானில் பிரச்சனை வந்தனால அதை தணிக்கிறதுக்காக இந்த மசூத் பசக்சியான் போயிருக்கலாம். அங்கே பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கான இன்னொரு சில காரணங்கள் என்னன்னு சொன்னால், பெரும்பாலும் இந்த முதல் கட்ட ஷருத்தினுடைய முதல் கட்டத்திலேயே நிறைய பிரச்சனைகள் வருது. அதான் பணம் கொடுக்கறதுல பிரச்சனை. நீ ஒரு கருத்து சொல்ல, அதுக்கு மாற்றமாக ஒரு கருத்து இருக்குது. அதனால பல பிரச்சனைகள் வருது. ஓமனுக்கு போகிறாங்க. ஓமனில் போய் அங்கே இருக்கக்கூடிய சுல்தான்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாரசீக வளைகுடா, ஓமன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஹர்முஸ் ஜலசந்தியில் அவங்க ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலிமா வசூல் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இது ஏற்கனவே அவங்க முன்னாடியே இந்த போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே கட்டமைச்சது தான். அதை இப்போ ஸ்ட்ராங்காக கொண்டு வர போகிறோன்னு அவங்க சொல்ல, பதிலுக்கு ட்ரம்ப் முடியவே முடியாது, 60 நாட்கள் வேணால் வசூல் பண்ணிக்க, அதுக்கப்புறம் திறந்தே தான் இருக்குன்னு ட்ரம்ப் சொல்ல, இதில் மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதே மாதிரி ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சருத்து என்னன்னு சொன்னால், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒவ்வொருத்தவங்க விஷம கருத்தை சொல்லக்கூடாது, தாக்குதல் கருத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு. அதை மீறி ட்ரம்ப் நேற்று தாக்குதல் கருத்தை சொன்ன உடனே பதிலடி அஜீஜி மூலியமாக ஈரான் கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கிறனால ஒரு குழப்பம், சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒப்பந்தம் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அப்படி நூலிலையில் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. அதை உடைக்கிற வேலையை மேப்படியாக இருக்கான்ல செஞ்சுட்டான். இன்னைக்கு நீ பார்த்தா லெபனானில் தாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒப்பந்தத்தில் முதல் தகவலை. ஆனால் 14 ஒப்பந்தத்தில் ஒன்றாவது ஒப்பந்தத்தில் முதல் தகவல் எதுனா, லெபனானுடைய எல்லா பகுதிகளிலையும் போர் நிறுத்தம் வரணும், இனி வரக்கூடிய காலங்களில் போர் நடக்கக்கூடாது. அதாங்க ஒப்பந்தம். ஆனால் இன்றைக்கி அவன் வேலையை காட்டிட்டான். பார்த்தீங்கன்னா அல் ஃபவாக்கி அப்படின்னு சொல்கிற பகுதி, நபாத்தியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் ஃபவாக்கிங்கிற ஒரு பகுதி, அங்கே இறந்து போனவரை அடக்கம் செய்கிறதுக்காக போயிருக்காங்க. இவன் வேலையை காட்டிட்டான். மேப்படியா எங்கே போனாலும் 2ஆம் நம்பர் வேலைங்க. எதையாவது செய்கிறது, ஆட்டையை போடுறது, திருடுறது, கொலை செய்கிறது, இதை கைவந்த கிழமைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே போன அந்த இறந்தவங்களுக்காக கபிரிஸ்தானுக்கு போகிறோன்னு சொல்கிறது, அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க புரிஞ்சுக்கிறது சொல்கிறதா இருந்தால் மையவாடின்னு சொல்லுவாங்களா இல்லையா, மையவாடிக்கு போன இடத்துல போயிட்டு இருந்த 2 பேர்த்த சுட்டு கொண்டுட்டாங்க. கொண்ட உடனே ஈரான் அதுக்காக எதிர்வினை ஆட்டுறாங்க. ஈரான் வந்து இப்படியே போய்கிட்டே இருந்தால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து மாறும், ஹர்முஸ் நாங்கள் நிரந்தரமாக இழுத்து மூட வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறதா இஸ்ரேலுக்கு இந்திய தமிழர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பதிலடி. யாருன்னு இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த சீனிவாசன் முரளிதர், யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. 2020 பிப்ரவரி 23 கபில் மிஸ்ரா, அனித் தாக்கூர், ஷாஹின் பாத் நடக்கிறப்ப டெல்லியில் சிஏவுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை பேசி கொலை செய்யப்பட்டு 73 வயது மூதாட்டியை கொண்டு அந்த சாக்கடைக்குள்ளே திணிச்சு வச்சுருந்தாங்க. அந்த வழக்கில் கேள்வியாக கேட்டு அப்படியே பாஜகவை நிர்மூலமாக்கினார். உடனே வித்தின் ஹவர்ஸில் மாற்றிட்டாங்க அவரை. பஞ்சாபுக்கு அப்படியே அவர் நாங்கள் மாத்திரம் சொல்லி மாற்றிட்டாங்க. அந்த சீனிவாசன் முரளிதர் தமிழகத்தை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறாரு. அவர் எங்கே போகிறாருன்னு சொன்னால், ஐநாவினுடைய தேசிய அந்த பாதுகாப்பு, தேசிய ஆணையத்தினுடைய பாதுகாப்புக்காக மேற்கு கரையில் என்னென்ன தவறு நடக்குது அப்படின்னு கண்டறியறதுக்காக அந்த குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, மேற்கு கரையில் இஸ்ரேல் திட்டமிட்டு குழந்தைகளை கொல்லுகிறார்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், தி கார்டியன் நியூஸ் சொல்லியிருந்தாங்க. எப்படி ஒரு ரகசியமாக ஒருத்தவன்ட்ட போய் வீடியோ எடுத்து ஒரு இஸ்ரேல்காரன்ட்ட கேட்குறப்ப, ஆமாம் நாங்கள் வேணுக்குனே தான் கொண்டோம், பசங்கள்லாம் அவங்களுடைய
பிறப்புறுப்பில் சுட்டோம், அவங்க அடுத்து வளரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தகவலை ஒருத்தன் சொன்னாங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த தகவல் உட்பட இவங்க சீனிவாசன் முரளிதர் சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை இஸ்ரேல் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க ஹமாஸை சேர்த்து விமர்சிக்கிறாங்க. அவங்க சொன்னது எல்லாத்தையும் சொல்லணும்ல, அதான் நியாயம். ஹமாஸையும் சேர்த்து விமர்சிக்கிறாங்க. ஹமாஸும் இப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கு அப்படின்னு விமர்சிச்சிருக்காங்க. பாஜக கார பயல்களுக்கு கொடுத்த அடியை தாண்டி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்காங்க. உலக அரங்கில் எப்படி இஸ்ரேல் இருக்காங்கிறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இதுக்கிடையில் தாங்க ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லாவ்ராவ் என்ன பேசுறாருன்னு சொன்னா, நாங்கள் பாலஸ்தீனத்தை ஒரு நாடா அங்கீகரிக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது அப்படின்ட்டார். இந்த பிரச்சனை முடிவு வரணுமா, பாலஸ்தீனத்துக்குன்னு தனி அதிகாரம் இருக்கணும், தனி நியாயம் இருக்கணும், அவங்களுக்குன்னு எல்லா விதமும் சுய உரிமை இருக்கணும். அது இல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. அதே சமயம் இஸ்ரேல் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க, அவங்களை தற்காத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கு அப்படின்னு வார்த்தையை சொல்றாரு. அது எதுக்காக? போக்குவரத்து, காசு, பணம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்காக இப்படி சொல்லியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து கத்தாரும் பேசுறாங்க. கத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இது யார் முதல்ல சொன்னாங்கன்னு தெரியல, கத்தார் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு நான் நினைக்கிறேன். கத்தார் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விஷயங்கள்ல எல்லாத்துக்கும் தீர்வு வரணும், பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்காத வரைக்கும் எந்த தீர்வும் ஏற்படாது, இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய கண்டன குரல்களை தொடர்ந்து எழுப்புறாங்க. நீங்க பார்க்கணும், ஏனைய அரபு நாடுகளை விட, நான் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, அதாவது நான் வந்து கத்தார் சூப்பர் நம்பர் 1 அப்படிலாம் சொல்ல வரல. விமானத்தை அன்பளிப்பாக கொடுத்தாங்க, அதை நம்ம விமர்சனம் செஞ்சோம். நல்லது செஞ்சால் நல்லதுன்னு சொல்லணும். இஸ்லாம் நம்மளுக்கு அப்படி தான் காட்டி தந்திருக்கு. கத்தார் ஏனைய அரபு நாடுகளை விட ரொம்ப சூப்பராக செயல்படுறாங்க, அதை மறுக்கவே முடியாது. நிறைய ஆதாரங்கள் சொல்லலாம். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். இந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கப்பட்ட போது ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ராஸ் லஃபான், அதாவது கத்தாரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரெவன்யூனுடைய ஹப், அதாவது வருவாயினுடைய ஹப்புன்னே சொல்லலாம், அதை அடித்தப்ப இஸ்ரேல்காரங்க கிளப்பி விட்டாங்க. பார்த்தா அப்படி நடந்துச்சு, கத்தாரை கிளப்புனாங்க. அப்போ கத்தாரோட அம்பாசிடர் என்ன பேசினார்னா, இது எங்களுக்குள்ள பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குவோம், நீ பொத்துக்கிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இதை தாண்டி யுஏஇ அதுக்கு மாற்றமாக பேசினா அப்படிங்கிற ஒரு தனி தகவல். அதனால கத்தார் இந்த இடத்துல குரல் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயங்களை ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக இப்படி குரல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால், மேற்கு கரையில் ரஹாத் ஹசன் அப்படின்னு ஒரு பையன், 17 வயசு பையன், 11ஆம் கிளாஸு எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறாரு. போரினுடைய தொடக்கத்திலே அவருடைய தகப்பனார் கொல்லப்பட்டிருக்காரு. அந்த பையன் போன அந்த காரை டபுள் ஸ்ட்ரைக்கில், ட்ரிபிள் ஸ்ட்ரைக்கு, அந்த வீடியோக்கள் வந்திருக்கு, எந்த அளவுக்கு காட்ட முடியும்னு தெரியல, முடிஞ்சாலும் நம்ம காட்ட முயற்சி செய்கிறோம். அடித்து அந்த பையன் கொல்லப்பட்டிருக்கான். அவங்க தாயார் இவங்க தான் கத்தரி துடிக்கிறாங்க. இந்த பையன் யாருன்னு சொன்னால் யுனிசெஃப், அதாவது ஐநா நடத்தக்கூடிய யுனிசெஃப்பில் அங்கே இருந்து என்ன பண்ணுறான்னு அந்த பையன் இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய வேலையை செய்கிற பையன் தான் ரஹாத். அந்த பையனை இன்னைக்கு கொண்டிருக்காங்க. உலகமே இன்னைக்கு கொந்தளிச்சு போயிருக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய நியூஸில் ஒன்று. இஸ்ரேலில் இன்னைக்கு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், உளவு தகவல்கள், ஒரு லீக் ஆகிருக்கக்கூடிய உளவு தகவல். அதாவது பார்த்தீங்கன்னா, ஜனாதன் பொலார்டுன்னு சொல்லி ஒரு மேப்படியான். இந்த மேப்படியான் யாருன்னு சொன்னால், அமெரிக்காவுடைய கடற்படையில் இருந்து அங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் பிரிவில் இருந்தவன். இவன் இருக்கும்போது என்ன பண்ணுறான்னு சொன்னால், இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்கள் என்னென்ன ரேடார் கருவி இருக்குது, அது ரஷ்யாவை பற்றி அமெரிக்கா என்ன சேர்த்து வச்சுருக்கோ அது மட்டும் இல்லாமல் அரபுலக நாடுகளில் என்னென்ன இருக்குது, அமெரிக்காவுக்கும் அவங்களுக்கு மத்திய என்ன தொடர்பு இருக்குது, அரபுலக நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இவன் பார்த்து என்ன பண்ணுறான்னா, 1980களில் இஸ்ரேலுக்கு விற்கிறான். இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா அவனை துரத்தி பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. 1983 வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய அந்த எம்பசிக்கு ஓடோடி போகிறான். அங்கே எம்பசி அவனை கைவிட்டுறாங்க. அந்த இடத்துல வச்சு எதுவும் பண்ண முடியாது. கைவிட்டுனா வெளியில் வந்தோன்னா FBI அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணோன்னா 30 வருஷம் தண்டனை கொடுக்கப்படுது. 30 வருஷம் தண்டனையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே 1995 இஸ்ரேல் என்ன பண்ணனா, இவனுக்கு குடியுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி குடியுரிமை கொடுத்தா இவனுடைய தண்டனையை முழுவதுமாக அனுபவிச்சதுக்கு பிரகாரம் 2010க்கு அப்புறம் என்ன பண்ணான்னா, இஸ்ரேலில் போய் அப்போ தான் தன்னை ஒரு ஜூஸ்னே காட்டுறான். நான் ஒரு யூதன் அப்படின்னு சொல்லி இந்த பார்த்தா தெரியும், தொப்பி இப்பெல்லாம் போட்டுக்கிட்டு நெத்தன்யாவுடைய கட்டி பிடிச்சி இருக்கான். அவன் இன்றைக்கி ஒரு தகவலை சொல்கிறான், இப்படியே நிலை மாறுச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய நிலை மாறி இன்றைக்கி நம்மளுக்கு எந்த சுய அதிகாரமும் இருக்காது, எதுவுமே நம்ம செய்ய முடியாது, இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களா, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நீ அடி அப்படிங்கிற ஒரு வெறுப்பை ஏற்றுறான். இதன் விளைவை என்ன நடந்திருக்கலாம், நெத்தன்யாவு இன்றைக்கி அமெரிக்காவுக்கு எதிராக ஓப்பனாக பேசுகிறான். அதாவது நாங்கள் ஆயுதத்தை தயாரிக்க போகிறோம், இனிமேல் நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கான். இது என்ன காரணம்னா, 92% மக்கள் இன்றைக்கி அவனுக்கு எதிராக இருக்காங்கல்ல,
அவங்கள சரி கட்டுறதுக்காகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு நான் உன்னை நம்பிக்கிட்டே இல்லை அப்படின்னு செய்தி சொல்கிறதுக்காகவும் இருக்கும் அப்படிங்கிறதும் செய்திகளில் ஒன்றா இருக்குது. வீடியோடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலையும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை அறிஞ்சிக்கிட்டு வர்றோம். 34 பேர் இறந்த ஒரே ஆன் தி ஸ்பாட்டில் 34 பேர் இறந்து போகிறாங்க. தான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஒரு பெண்மணியுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சமியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 48 வயது, கிட்டத்தட்ட 7 குழந்தைகள். மார்ச் 9, 2024 அன்னைக்கு அவங்க கான் யூனிஸ்லேருந்து அல் குராரா அப்படின்னு ஒரு தூரத்துக்கு கூட ஒரு பகுதிக்கு போகிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பல இடங்களில் இருக்க முடியாமல் குடும்பத்தோடு போய் வெளியேற்றோம் இதெல்லாம் கட்டளை மையம், இதெல்லாம் அமாஸ் இருக்குன்னு பொய்யான செய்தியை சொல்லி வாழ முடியாத சூழ்நிலை. அல் கராரா அப்படிங்கிற பகுதியில் ஒரு கோழி பண்ணைக்கு பக்கத்தில் போய் தான் குடும்பத்தோடு இருக்காங்க. அந்த கோழி பண்ணை பெருசாக இருந்திருக்கும் போல் அதில் தாங்க உறவினர்கள் எல்லாருமே அங்கே சேர்றாங்க. எல்லா உறவினர்களும் சேர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, அதாவது மார்ச் 9, 2024 அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரொம்ப சண்டை, வீரங்களோட குண்டு அது இதுமாக விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதே எனக்கு தெரியலை. அந்த சமயத்தில் என்ன பண்ணேன்னா, தலையை அப்படி குனிஞ்சு காலுக்கு நடுவில் வச்சு பிள்ளை எல்லோரும் நாங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா தலையில் அடிபட்டா இறந்து போயிடுவோமோ என்னமோ, அதனால் இப்படி குனிஞ்சுக்கிட்டா சைடில் தான் அடிபடும். இந்த நிலையை இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்களேன். இப்படி நாங்கள் நிலையை கடைபிடிச்சோம். இப்படி இருக்கப்போ நாங்கள் எங்களையும் அறியாமல் உட்காந்தே தூங்கிட்டோம். அப்படி தூங்கினப்ப இரவு ஒரு 4 மணி இருக்கிறப்ப இவங்களுடைய பையன் முகம்மது 7 வயசு, அந்த பையன் கத்தி துடிக்கிறான். என் காலுன்னு துடிக்கிறான். எங்கே கரண்ட்டு கிடையாது, தண்ணி கிடையாது. லைட் அடித்து பார்த்தா மகனுடைய கால் இல்லை. அதுக்கப்புறம் தன்னுடைய மகள் பார்த்தீங்கன்னா அஃப்னான் 16 வயசு அந்த குழந்தை அம்மா அப்பா உக்காடான்னு கத்துது. எப்படி நிலைமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இரவு நேரம் டக்குன்னு அவங்க கணவரை பார்க்குறாங்க. முனீர் அவர் பேர். அப்படி பார்க்குறாங்க, தலையில் குண்டு பாஞ்சு கீழே விழுந்து அவருக்கு அந்த உயிர் போகக்கூடிய சூழ்நிலை சொல்லுவோம்ல, அந்த சூழ்நிலை இருக்குது. இன்னொரு பக்கம் கதறல் சத்தம். ஈமான் யாருன்னா கணவருடைய தம்பியுடைய மனைவி, காலை துண்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, கதறாங்க அவர் ஈமான். இன்னொரு பக்கம் பார்க்குறாங்க தன்னுடைய தம்பி சமீர், அவர் அடிபட்டு கிடக்கிறாங்க. இதே இந்த கோழி கூடத்தில் அந்த இடத்துல தன்னுடைய வாப்பா 85 வயசு அப்துல் லத்தீஃப் அவர் இருக்கார். அவர் காலில் அடிபட்டு கத்துறாரு. என்ன பண்ணுறதே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சிக்கிட்டு இருக்க சமயத்தில் எங்கேயாவது கூட்டு போய் நினச்சிக்கிட்டு இருக்க அந்த வித்தின் செகண்டில் அடுத்த குண்டு பாயுது. அடுத்த குண்டு போட்டவங்க அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய மகன் அஃப்னான், சைமா, தாஹா, இவங்க 3 பேரும் என் கணவர் ஆன் தி ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு தூக்கிக்கிட்டு சிவா ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப நான் நல்ல நிலையில் இருப்பாங்க, பொழைச்சோம் அப்படின்னு நினச்சி போய் பார்த்தேன். அவங்கள படுக்க போட்டு நெஞ்செல்லாம் அமுத்துறாங்க, எதுவுமே வரலை, உயிரே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரையும் அந்த இடத்துலேருந்து அடக்கிட்டு உடனே அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகன் முகமதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் தன் தந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் உடனே என்ன பண்ணேன், ஆம்புலன்ஸில் வந்தேன். ஒரே இரவினுடைய ஒரு இரவு கூட கிடையாது, இரவினுடைய சில பகுதிகள்லேயே தன்னுடைய 3 புள்ள கணவரை அடக்கிட்டு உடனே அடுத்த பிள்ளைகளையும் தன்னுடைய தகப்பனையும் தன் உறவினரையும் பார்க்கணும். அதுக்காக நான் ஓடோடி வந்தேன். அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். என் மகனை காப்பாற்றுக்க நான் முயற்சி செஞ்சேன். என் தகப்பனார் பரவாயில்ல, என்னோட அருள் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் நான் ஈமான் அப்படின்னு தன்னுடைய கணவருடைய மனைவியை சொன்னாங்கல்ல, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஈமான்கிற அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவர் கணவர், அவங்க 5 குழந்தை அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத ஒரு நிலை. சொல்கிறாங்க எப்படின்னா, நாங்கள் மூச்சு விட முடியாத அளவுக்கு காசால் திணறிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய குறை வேலைகள்லாம் நினைக்கப்படுது. எங்கேயாவது எப்படியாவது தப்பிச்சு போயிடலாமான்னு நினைக்கிற சமயத்தில் தான் என் குழந்தைகளை பற்றி நான் நினைக்கிறேன். எனக்காக அவங்க சொல்லும்போதே சொல்கிறாங்க, இதை படிக்கும்போது எனக்கு அப்படி தான் புரிஞ்சிச்சு, எனக்காக இறைவனிடம் வலிமையை கேளுங்க, ஸ்ட்ராங்கை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்திலும் தான் குழந்தைகள், அந்த குழந்தை நினச்சி பாருங்களேன், 12 வயசு 16 வயசு குழந்தைகளுடைய நினைப்பு எனக்கு, அவங்க பேசின வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது. மற்ற குழந்தையை நல்ல முறையில் நான் வளர்க்கணும்னு எனக்காக பிரார்த்தனை செய்யணும்னு சொல்கிறாங்க. மறவாமல் அடுத்து வரக்கூடிய எந்த தொழுகையாக இருந்தாலும் காசா மக்களுடைய நல்வாழ்விற்காக பிரார்த்தனை செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் மறவாமல் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.